ஹெலோ குட்டீஸ், நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? லாஸ்ட் வீக் கதை கேட்டிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டக்க ரிப்பப்ளிக் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றதை ஷேர் பண்ணிக்கிட்டீங்களா? எல்லாரும் உங்களை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல. சூப்பர். ஓகே, இன்னைக்கு ஒரு புது கதை கேட்கலாமா? இந்த கதை நம்ம யாருக்கெல்லாம் டெடிகேட் பண்ண போகிறோம்? ருமைசா, இஷா, தன்வந்த், குட்டி மோக்ஷி அண்ட் வேதா. கதைக்கு போலாமா? ரெடியா? ஒரு ஐலாண்ட் இருந்துச்சான். அந்த ஐலாண்டில் ஒரு கியூட் ஃபேரி ஒன்று இருந்துதான். ஃபேரி பேர் ஃப்ளோரா. ஃப்ளோராக்கு ஒரு பெட்டு. அந்த பெட்டு பேர் பாப்பி. பாப்பி என்ன, ஒரு மங்கி. இவங்க ரெண்டு பேரும் ஒரு குட்டி வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்களாம். அதே ஐலாண்டில் ஒரு யூனிகார்ன் ஒன்று இருந்துதான். அந்த யூனிகார்னுக்கு ஒரு ஸ்பெஷல் எபிலிட்டி, அது அழகாக அப்படியே பறக்குமா. அது இந்த ஃப்ளோராக்கு ரொம்ப பிடிக்குமா. என்னைக்கா ஒரு நாள் நான் இந்த யூனிகார்ன் மேலே ஏறி இப்படியே பறந்து வரணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளாம் ஃப்ளோரா. ஒரு நாள் இந்த பாப்பி என்ன பண்ணானா, நீ இங்கே இரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் கொஞ்சம் பனானாஸ் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போய் ஒரு மரத்தில் ஏறி அங்கே பனானா சாப்பிட பறிச்சிட்டு இருக்கும்போது கீழே பார்த்தா அந்த யூனிகார்ன் அங்கே நின்றுட்டு இருந்துச்சான். வாவ், யூனிகார்ன் நின்றுட்டுருக்கு. அதுக்கு இங்கே பசியால் தான் நின்றுட்டுருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒரு 4 பனானாஸ் மேலேருந்து தூக்கி போடுவோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, நான் பாப்பி மேலே இருக்கிற ஒரு 4-5 பனானா எடுத்து கீழே போட்ட உடனே இந்த யூனிகார்னுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சான். கடகடன்னு சாப்பிட்டுட்டு இந்த பாப்பி என்ன பண்ணிச்சான், அதுவும் சாப்பிட்டுட்டு கடகடன்னு கீழே இறங்கி சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோடனே சாப்பிட்டேன். உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டுச்சான். உடனே அந்த யூனிகார்ன் சொல்லிச்சான், என் பேர் மெலோடி அப்படின்னா. ஓ, சூப்பர் நேம், உனக்கு பறக்கலாம் முடியுமாமே, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, உனக்கு ரொம்ப லக்கி, நீ எவ்வளோ அழகாக பறப்பல்ல, ஜாலியாக இருக்கும்ல உனக்கு அப்படின்னு கேட்டுச்சான். உடனே மெலோடி சொன்னாலாம், ஆமாம் என்னால் பறக்க முடியும் அப்படின்னு சொன்னாலாம். உடனே பாப்பி கேட்டாலாம், எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி பறக்கணும்லாம், நீ எனக்கு ஒரு ரைட் கொடுப்பியா அப்படின்னதுக்கு மெலோடி சொன்னாலாம், கண்டிப்பாக, உனக்கு இல்லாமையா, நீ எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேல, நான் அதை எப்படி மறக்க முடியும், நீ என்கிட்ட ஷேர் பண்ணதால கண்டிப்பாக நானும் உனக்கு ஒரு ரைட் கொடுக்குறேன், வா ஏறிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செகண்ட் தான் நான் டமக்கடி ஏறி உட்காந்துருச்சான் பாப்பி. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே என்ன பண்ணாங்களாம், அப்படியே பறந்தாங்களாம். பாப்பிக்கு அப்படியே ஒரே குஷியாக அப்படியே, ஓ மை காட், பியூட்டிஃபுல், எக்ஸலண்ட், லவ்லி, என்ன அழகா ஜாலியாக இருக்குது, உனக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல இந்த மாதிரி பறக்கும் போது அப்படின்னு உடனே மெலோடி அப்படின்னு சொன்னாலாம். உடனே கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணலாம், அப்படி இறங்கி கூட்டிகிட்டு விட்டுட்டாங்க. பாப்பி சொன்னாலாம், தேங்க்யூ ஸோ மச், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னதுக்கு, ஷுவர், நம்ம 2 பேரும் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம். பாப்பி என்ன பண்ணலாம், நேரம் வீட்டுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடினாலாம். ஓடி போய், இங்கே கேளு ஃப்ளோரா, இங்கே கேளு, ஒன்று நடந்துச்சு, கேளுன்னு உடனே ஃப்ளோரா என்ன சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே பாப்பி சொன்னாலாம், நான் இந்த யூனிகார்ன் மேலே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன், நீ அவ்வளோ ஜாலியாக இருந்தது, அப்படி மேஜிக்கலாக இருந்தது, சூப்பராக இருந்தது, அப்படி மேலே அப்படியே போகும்போது அப்பா வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ணுச்சு, அப்படி ஜாலியாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொன்னாலாம். நீ ஃப்ளோரா, என்ன சொல்கிற, நீ மட்டும் போயிட்டு வந்த, என்னை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப ஆசை, உனக்கு தான் தெரியும்ல அப்படின்னு சொன்ன உடனே பாப்பி சொன்னாலாம், அவன் என் ஃப்ரெண்ட் ஆகிட்டான், நீ கவலையே படாத, நான் உன்னை நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் 2 பேரும் அப்படி வேகமாக கிளம்பினாங்களாம். ஃப்ளோராக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சான். சூப்பர், நம்ம இன்றைக்கி ஒரு ரவுண்டு போகிறோம், ஃப்ளை பண்ண போகிறோம், ஏ அப்படின்னு அப்படியே போனாங்களாம். போய் பார்த்தா மெலோடி கால் ஏதோ ஒரு கயரில் கட்டியிருந்துச்சான் ஒரு மரத்தில். இதை பார்த்த உடனே ஃப்ளோராக்கு ஷாக் ஆகிடுச்சான். என்னது இது, ஏதோ கட்டியிருக்கு, என்னதுன்னு பார்த்தோன்னா 4 மென் அங்கே நின்றுட்டு, நாங்கள் இந்த யூனிகார்ன் பறக்கும்னு எங்களுக்கு தெரியும், அதனால் நாங்கள் அதை கூட்டிகிட்டு போகிறோம், இதை நாங்கள் விற்றோன்னா எங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஃப்ளோரா சொன்னாலாம், இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு, அது மாதிரிலாம் செய்யாதீங்க. உடனே அங்கே இருக்கிற ஒரு ஆள் என்ன பண்ணாராம், ஃப்ளோராவை ஒரு தள்ளிட்டு இந்த மெலோடியை அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டாங்களாம். ஃப்ளோராக்கும்
பாப்பிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, யோசிச்சாங்களாம். ஐயோ நம்ம எப்படியாவது காப்பாற்றணுமே நம்ம ஃப்ரெண்டை, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுறதுக்கு இப்படி உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். ஃப்ளோரா சொன்னாலாம், இங்கே பாரேன், இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவங்க ஆமாம் பக்கத்து ஊரில் இருக்கிற ரொம்ப நொட்டோரியஸான தீவ்ஸ் இவங்க பாப்பி அப்படின்னு சொன்ன உடனே பாப்பி சொன்னாலாம், சுச்சோ எப்படியாவது நம்ம வந்து மெலோடி அங்கேருந்து காப்பாற்றணும், எதனாவது ஐடியா யோசியேன் அப்படின்னு ஒன்று 2 பேரும் யோசிச்சாங்களாம். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சான். இப்போது என்ன பண்ணாங்களாம், அன்றைக்கி நைட்டு பொறுமையாக பக்கத்து ஊருக்கு போய் எப்படியோ அந்த தீவ்ஸோட வீடை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். கண்டுபிடிச்சி அப்படி பார்த்தா ஜன்னல்லேருந்து அங்கே வந்து மெலோடியை கட்டி போட்டிருந்தாங்களாம். மெலோடி அப்படியே சேடாக நின்றுட்டு இருந்தாலாம். இவங்க 4 பேர் எங்கே இருந்தாங்களாம், வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களாம். அப்போது என்ன பண்ணலாம், இந்த மங்கி பாப்பி இருக்குல்ல, பாப்பி போய் அங்கே ஏதோ ட்ரீஸ் எல்லாத்தையும் ஆட்டுற மாதிரி என்னெல்லாமோ பண்ணிச்சான். அதுக்குள்ளே நம்ம ஃப்ளோரா என்ன பண்ணாலாம், பொறுமையாக போய் பேக்யார்ட் வழியாக அந்த காலில் இருக்கிற அந்த கயிறை லூஸ் பண்ணி விட்டுட்டாலாம். லூஸ் பண்ணி விட்டுட்டு மெலோடியை அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது மெலோடிக்கு காலில் ஹர்ட் ஆனதில் மெலோடி வந்து கத்திட்டாலாம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்க 4 பேரும் வந்தாங்களாம். அதுக்குள்ளே என்னாச்சு, ஃப்ளோரா ஏறி மெலோடி பின்னாடி உட்காந்துக்கிட்டா. அங்கேருந்து மெலோடி சைன்னு மேலே பறக்க போகும்போது அங்கே இருக்கிற மரத்துலேருந்து நம்ம பாப்பியும் ஏறி உட்காந்துட்டான். இப்போது அங்கேருந்து 3 பேரும் சைன்னு பறந்து மேலே போயிட்டாங்களாம். இந்த தீவ்ஸால் அவங்கள பிடிக்க முடியுமா, இல்லை பிடிக்க முடியல. இவங்க வந்து பறந்து போயிட்டாங்களா. பறந்து மெலோடி கீழே இறங்குவா நம்ம வில்லேஜ்லன்னு பார்த்தா, ஐலாண்ட்லன்னு பார்த்தா மெலோடி என்ன பண்ணாலாம், நேராக ஒரு பெரிய பியூட்டிஃபுல் கேசலுக்கு போய் நிறுத்தினாலாம். ஐயோ பியூட்டிஃபுல்லாக இருக்கே, இது யாருது, இது என்னோடது தான், எங்கள் அப்பா அம்மா நாங்கள் எல்லாம் இங்கே இருந்தோம். ஆனால் எங்கள் அப்பா அம்மாவும் சாமிக்கிட்ட போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன், எனக்கு இங்கே இருந்தால் அவங்களோட ஞாபகம் வரும்னு சொல்லிட்டு தான் நான் நம்ம ஐலாண்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு வந்து ஃப்ளோரா சொன்னாலும், இல்லை அது மாதிரிலாம் இருக்காது, இங்கே எங்கேயாவது தான் இருப்பாங்க அப்பா அம்மா, நீ அப்படி நினச்சிக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ஒரு சவுண்ட் கேட்சா, மெலோடி அப்படின்னு கேட்ட உடனே அவளுக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆகிடுச்சான். நம்ம அம்மா மாதிரி தான் இருக்குது, ஐயோ பாரேன் எனக்கு என்னெல்லாம் தோணுதுன்னு, எங்கள் அம்மா கூப்பிட்ற மாதிரியே இருக்குது, ஆனால் எங்கள் அம்மா இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னதுக்கு ஃப்ளோரா சொன்னாலாம், இல்லை உங்கள் அம்மா தான் கூப்பிட்டாங்க, எனக்கும் குரல் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. கேட்டுச்சா, நிஜமாவா அப்படி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மெலோடியோட அம்மா அப்பா 2 பேரும் அங்கே இருந்தாங்களாம். என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது இந்த தீவ்ஸு அவங்க அம்மா அப்பாவையும் பிடிச்சிக்கிட்டாங்களாம். எப்படியோ அவங்க அம்மா அப்பாவும் இவங்க வந்து தப்பிச்சு வந்த மாதிரி அவங்களும் ஏதோ தப்பிச்சு வந்துட்டாங்களாம். அப்போது மெலோடி சொன்னாலாம், என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான் என்னை காப்பாற்றினாங்க, நானும் அந்த தீவ்ஸ் கிட்ட தான் நம்ம மாட்டிக்கிட்டேன், இவங்க 2 பேரும் இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு, கண்டிப்பாக உன்னை ஹெல்ப் பண்ணியிருக்காங்கல்ல, இங்கே தான் இருக்கணும், நீங்கள் எல்லோரும் இங்கே ஜாலியாக ஹாப்பியாக இருங்க அப்படி சொன்னாங்களாம். அன்னிலேருந்து மெலோடி, பாப்பி, ஃப்ளோரா இவங்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஒரே கேசலில் ஹாப்பியாக ஜாலியாக இருந்தாங்களாம். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம எப்பொழுதுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டே கொடுக்கக்கூடாது, சண்டெல்லாம் போடவே கூடாது. ஓகே, எப்பொழுதுமே ஹாப்பியாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். ஓகேவா? சரி, இன்னைக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இன்னொரு கதை சீக்கிரமா கேட்கலாம். உங்களுக்கு இந்த கதைங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. பாய்.